நீங்க வந்து ஒரு மதத்தையே நம்பல விடுங்க, ஒரு மதத்தினுடைய உணர்வையே மதிக்கல விடுங்க, ஒரு வாழ்த்து நீங்க வந்து ஒரு எல்லாருக்கும் சமமான இடத்துல இருக்கீங்க. சரி, எல்லாத்தையும் சொல்லுவாங்க, விட்டா சேரன் சோழன் பாண்டியெல்லாம் எங்களுடைய சித்தப்பா பெரியப்பான்னு கூட சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க. அப்படிப்பட்டவனுங்க அவனுங்க, வரலாறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தேவை எப்படியாவது போய் சொல்லி ஆட்சிக்கு வரணும், மத கலவரத்தை உண்டாக்கணும், ஜாதியை தூண்டணும், இதுதான் அவங்களுடைய எண்ணம். கிறிஸ்தவர்கள் ஒரு நோன்பு இருக்கு, அவங்களுடைய உணர்ச்சியை நம்ம மதிக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகை அவங்களோட உணர்ச்சியை மதிக்கணும். இன்னைக்கு கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போட்டு வரது இருக்காங்களோ அவங்களுடைய உணர்ச்சியை மதிக்கணும். எலெக்ஷன் வரப்போதுன்னு செய்யறாங்க, எலெக்ஷன் வரணும்னு பொங்கலுக்கு பணம் கொடுக்குறான், 4 ஆண்டு காலம் ஒன்றும் கிடையாது, நாமத்தை போட்டான் பட்டையா. ஏன்னா இந்த போலி வாக்காளர்கள்லாம் இவனுங்க தான், திராவிட முன்னேற்ற கழகத்துல தான். இந்த கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் பேர் போன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அவர் ஆட்சி ஐடியா போகுன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு பாவம் அவரு. அவர் சொல்றதெல்லாம் வச்சு மக்கள் தாங்க சொல்லணும். பார்க்கலாம் சார், மக்கள் என்ன தீர்ப்பு, மக்கள் என்ன தீர்ப்பு, எடப்பாடியார் தீர்ப்பு தான் மக்கள். மக்களே எடப்பாடியாரே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் தலைமை கழக பேச்சாளர் ஆரணி கோகுல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. என்ன நடந்தாலும் 80% இந்துக்கள் திமுக இருக்காங்க, எங்க பக்கம் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சார். ஏங்க, திமுக இருக்கவங்க வந்து திமுக இருக்கிற அந்த கழகத்துல இருக்கிறவங்க சொல்றேன், சூடு சொரணை இல்லாம இருக்கிறாங்க. இன்னைக்கு அதிமுக அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தாரு. இது போன்ற நிகழ்வுகள் நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு முதலமைச்சரை நீங்க ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நான் பேச போறேன். வாழ்த்து சொல்றதுல உங்களுக்கு என்னங்க இருக்கு? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மதத்தையே நம்பல விடுங்க, ஒரு மதத்தினுடைய உணர்வையே மதிக்கல விடுங்க, ஒரு வாழ்த்து நீங்க வந்து ஒரு எல்லாருக்கும் சமமான இடத்துல இருக்கீங்க. உயர்ந்தப்பட்டவன், தாழ்த்தப்பட்டவன், இருக்கப்பட்டவன், இல்லாதப்பட்டவன், படிக்கிற பள்ளிக்கு ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லா மாணவரையும் சமமா பார்க்கணும். அதனால தானே யூனிஃபார்ம் கொடுக்குறோம் ஸ்கூலுக்கு. எல்லா மாணவ இருக்கப்பட்டவன் இல்லாதப்பட்டவங்களாம் இருக்கக்கூடாது, எல்லாம் சமமாக இருக்கணும் தானே நம்ம யூனிஃபார்ம் கொடுத்து ஸ்கூலில் பள்ளி குழந்தைகள் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பொறுப்புல, உயர்ந்த பொறுப்புல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு வாழ்த்து சொல்லிட்டீங்கன்னா ஏங்க பேச போறாங்க யாருமே? வாழ்த்து சொல்லலங்கிறத தாண்டி முருகர் மாநாடு நடத்திருக்காங்க, 1000க்கு அதிகம். அதெல்லாம் ஓட்டரசியலுக்காக தேர்தல் வரும்பொழுது மட்டும் இது போன்ற எல்லாம் செய்ய வேண்டியது. இவ்வளவு நாள்லாம் செய்ய மாட்டாங்க. மாநாடு நடத்துறது, இதெல்லாம் பண்றது, வாழ்த்து சொல்றதுக்கே உங்களுக்கு இது இல்லை, நேரம் இல்லை, மனம் இல்லை. அப்படி இருக்கும்போது மாநாடு நடத்தி என்னையா பிரயோஜனம்? கல்யாணம் பண்றதுக்கே இவருக்கு டைம் இல்லைன்ற போது அடுத்த விஷயத்துக்கு இவர் பண்றது என்ன இருக்கு போகுது சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்குதுங்க இவருது. அதே எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தாரு, புரட்சி தலைவி அம்மா இருந்தாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு. எல்லாரும் எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஆட்சி செஞ்சாங்க. எங்களுக்கு எல்லா தரப்பு மக்களும் எங்களுக்கு தேவைங்க, எல்லாரும் ஒன்றா பாக்குறோம் நாங்க. திமுகவை சார்ந்த திரு ரகுபதி அவர்கள் ஒருபடி மேல போய் திருக்கார்த்திகை தீபம் வந்து இந்துக்களின் பண்டிகையே கிடையாது, தமிழர்களின் பண்டிகை. அவர் ஞானி, அவர் ரகுபதி இல்ல, ஒரு பெரிய ஞானி அவரு. அவரெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எதையாவது ஒண்ணு பார்த்துட்டு எதையாவது ஒண்ணு பேச வேண்டியது. அவர் பெரிய இருக்கிற ஞானிகள்லயே பெரிய ஞானி. முருகர் ராமர் எல்லாருமே ஸ்டாலினோடதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, முருகர் வந்து ஸ்டாலினுடைய மாமா, ராமர் வந்து ஸ்டாலினுக்கு தாய் மாமா. இவரெல்லாம் ஒரு ஆளாங்க, என்னன்னே தெரியாம பேசுறது. நீங்க அவரை திருவண்ணாமலை நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவன், திருவண்ணாமலை கூட்டு போய் ரவுண்டு கூட்டு வரலாம்னு நினைக்கிறேன். சரி சார், இப்ப நீங்க பேசுறீங்க, இதே அதிமுக எம்எல்ஏ தான் திருப்பரங்குன்றத்துல இருந்தாரு, அவரோட செயல்பாடு என்ன சார்? எதுவுமே பேசலையே சார். ஏங்க, நான் சொல்றது, நாங்க வந்து நீதிமன்றத்தை நம்புறோங்க. நீதிமன்றம் சொல்கின்ற இதுக்கு வந்து நாங்க தலை வணங்குறோம். சார், இபிஎஸ் அவர்கள் கடைசியா ஒரு போஸ்ட் தான் போட்டாங்க, நிறைய கமெண்ட். ஏங்க, வழக்கு நீதிமன்றத்துல இருக்குது. அதிமுகவை யார் வந்தாலும் இந்துக்களின் நிலை இது. ஏங்க, வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அந்த தீர்ப்புக்கு நாங்க தலை வணங்கக்கூடியவர்கள். நீதிபதிகள் தான் உச்சபட்ச இதுவே. அவங்க சொல்றதை கேட்கக்கூடிய இயக்கம் அதிமுக இயக்கம். நாங்க நீதிமன்ற அவமதிப்புக்கு நாங்க செய்யறது கிடையாது. நாங்க ஒரு கருத்து சொல்றோம், அது நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்றோம், நாங்க அது நீதிமன்ற வழக்க எதிர்ப்பு இதுவாயிடும். நாங்க நீதிமன்றம் சொல்கின்ற இது களத்துல கேக்குறேன். இந்து மக்கள் போராடுறாங்க, உள்ள வந்து இந்து முன்னணி நிக்குது, அவங்களுக்கு பாதுகாப்பா, அதுக்கு பிறகுதான் பிஜேபி கடைசி வராங்க. எங்களுக்கு வந்து எல்லா மக்களும் வேண்டும், எல்லாமே தேவை எங்களுக்கு. நாங்க வந்து இந்துக்கள் தான் தேவை, முஸ்லிம் தான் தேவை, கிறிஸ்டின் தான் தேவை, நாங்க செய்யல. நாங்க திமுக வந்து அதை பாக்குது, சிறுபான்மையினர் ஓட்டுக்காக பாக்குறாங்கிறது சொல்றீங்க. நீங்க எங்க அதிமுக எங்க சார்? ஏங்க, இவங்களை இது அரசியல் பண்றாங்க. எங்களுக்கு அப்படிப்பட்ட அரசியல் தேவையில்லைங்க. ஒரு மதத்தை தூண்டி மத கலவரத்தை உண்டாக்கி அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும், அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சருக்கு வர வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படவில்லை. எங்களுக்கு தேவை ஒன்றே குலம் ஒருவனே தேவன், பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கையில் இருக்கிறோம். எங்களுக்கு இப்படி இந்த பட்ட மக்கள் தான் வேணும், இந்துக்கள் ஓட்டுக்கோசம் நாங்க அரசியல் செய்யணும்னா செய்யலாம். அப்படி வேண்டிய அரசியல் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களும் தேவை. எடப்பாடியார் ஆசைப்படுறது தான். ஏன்னா பேர்ல அதிமுக, அண்ணாவினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய இயக்கம். அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே சொன்னாரு. சார், திரு
கனிமொழி அவர்கள் வந்து அது வந்து தீபத்தூணே கிடையாது, அது ஒரு சர்வே கல் அப்படின்னு ஒரு சர்வே கல் எதுக்கு மலை மேல போயிருக்கு? சர்வே கல் எதுக்கு மலை மேல போகுது? அக்கா கனிமொழி பதில் சொல்லுங்க. சர்வே கல் ப்ளூ பிரிண்ட் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க சார். ஏங்க இவங்களே விடுறதுதான் ப்ளூ பிரிண்ட். ஆட்சி அதிகாரமே இவங்க தான். இவங்க சொல்றதுதான் கலெக்டரே கேட்கறான், எஸ்பியே கேட்கறான் போது ஒரு ப்ளூ பிரிண்ட் விடுறதெல்லாம் ஒரு விஷயமா? சர்வே கல் எதுக்கு மலை மேல போகுது சொல்லுங்க பாக்கலாம். ஏங்க எல்லாத்துக்குமே வரலாறு இருக்குங்க. ஒரு கல் அங்க இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய வரலாறு. எல்லாமே வரலாறு படிதான் நடக்குது. தமிழ்நாடே வந்து நம்மளுடைய பழங்காலத்துல வரலாறு என்ன செஞ்சுச்சோ அதை தான் நம்ம பின்பற்ற கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ்நாடு இது. இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. விட்டா சேரன் சோழன் பாண்டியெல்லாம் எங்களுடைய சித்தப்பா பெரியப்பான்னு கூட சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க. அப்படிப்பட்டவனுங்க அவனுங்க. வரலாறும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தேவை எப்படியாவது பொய் சொல்லி ஆட்சிக்கு வரணும், மத கலவரத்தை உண்டாக்கணும், ஜாதியை தூண்டணும். இதுதான் அவங்களுடைய எண்ணம். தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த நீதிபதி சுவாமிநாதன் அவர்களையே பதவியில இருந்து தூக்குறதுக்கு இந்தி கூட்டணி வந்து ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு சார். ஏங்க இவங்க எல்லாம் எப்படி சொல்றதுன்னே அவர் மட்டும் யோகியமா? தொல் திருமாவளவன் அவர் வாழ்த்து சொல்றாரா? சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வாழ்த்து சொல்றாரா? இவங்களுடைய எண்ணமே வந்து ஒரு சிறுபான்மை ஓட்டு வந்துட்டா போதும், எங்களுக்கு வேற யாரும் தேவையில்லை, மதத்தினுடைய உணர்ச்சியை மதிக்காத தலைவர்கள் திருமாவளவன், ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற இதெல்லாம் அப்படிதான். மற்ற மதத்தினுடைய உணர்ச்சியை மதிக்கிறது கிடையாது. நான் என்ன சொல்றேன், எல்லா மதமும் மதிக்கணுங்க. இன்னைக்கு ஒரு மாத காலம் இஸ்லாமிய சகோதரர்கள் நோன்பு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உணர்ச்சியை மதிக்கணும். கிறிஸ்தவர்கள் ஒரு நோன்பு இருக்கு, அவங்களோட உணர்ச்சியை நம்ம மதிக்கணும். கிறிஸ்துமஸ் பண்டிகை அவங்களோட உணர்ச்சியை மதிக்கணும். இன்னைக்கு கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போட்டு விரதம் இருக்காங்களோ அவங்களுடைய உணர்ச்சியை மதிக்கணும். எல்லாருமே மதிச்சுட்டு தாங்க போகணும். நம்ம அரசியல் செய்யறோம். நீ உங்களுக்கு வேணும், எங்களுக்கு இந்த மக்கள் போதும் அந்த மக்கள் போதும்னா நீ அந்த அமைப்பு பேர் வச்சுக்கோ, ஜாதி இயக்கமா நடத்து. 7-8 மாதங்களுக்கு முன்பு ராமநாதபுரம் எம்பி அவர்கள் வந்து பிரியாணி அங்க சாப்பிட போற அந்த ட்வீட்ல இருந்து தான் அந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அப்ப குரல் கொடுக்காத யாருமே, சீமான் அவர்களாக இருக்கட்டும், திருமாவளவன் அவர்கள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு தீபத்தை ஏற்கிறனால மத பிரச்சனை வந்துடும் சொல்றாங்க. நான் இதே ஒண்ணு கேக்குறேன். அதே ராமநாதபுரம் எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிட போறேன்னு சொன்னார்ல, அப்ப அந்த கோவில் இந்துக்களுடைய கோவிலாக இருக்குது. அப்ப பிரியாணி அவர் போய் சாப்பிட்டா அப்ப இந்துக்களுடைய மனசு புண்படாதுங்களா? அததான் சார் கேக்குறேன். அப்ப இருந்து சீமானவர்கள், திருமாவளவன் அவர்கள், இவங்க எல்லாருமே இப்ப வந்து மத பிரச்சனை வந்துரும் சொல்றாங்க. ஏன் அப்போ இதுக்கெல்லாம் கூட நான் சொல்லிட்டேன். இவங்க வந்து இந்து மதத்தினுடைய நம்பிக்கையே நம்ப மாட்டான். அவங்களுடைய அந்த மதத்துல இருக்கின்ற மக்களுடைய உணர்ச்சியே புரிஞ்சுக்க மாட்டான். முப்பாட்டன்னு வார்த்தைக்கு 100 முறை சொல்றாரு சார் சீமான் அவர்கள். சீமான் அப்படிதாங்க. அவர் வார்த்தைக்கு வார்த்தை எது வேணா சொல்லுவார். நயன்தரா எங்க அக்கா பொண்ணுன்னு கூட சொல்லுவாரு. அது மாதிரி ஆள் அவர். மாத்தி வாடகைக்கு எடுத்து பேசுற ஆள் அவரு. இன்னைக்கு மாத்தி பேசுவார். வேணும்னா எங்கள் சித்தப்பா எடப்பாடியாருன்னுவாரு, எங்க அண்ணன் ஸ்டாலின். அவர் வாயை மாத்தி பேசுற ஆளு. இன்னைக்கு அந்த ஒரு உணர்ச்சியை இவங்களாம் மதிக்காததுனால தாங்க இப்படிலாம் இருக்காரு தொல் திருமாவளவன்லாம். இன்னைக்கு அப்ப நீங்க கேட்கிற மாதிரி இந்து மதம் அப்ப புண்பட்டு இருக்காதுங்களா? ராமநாதபுரம் எம்பி பண்ணும்போது அப்படிலாம் இருக்கும்போது இன்னைக்கு மட்டும் இஸ்லாமியர் மதம் புண்பட்டுருந்தா? எல்லாருமே ஒண்ணுதாங்க. தமிழ்நாடுங்க எல்லாம் சகோதரத்துவமா வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் இஸ்லாமியர் கிறிஸ்டின் நாங்க பாக்குறோம். ஒரே தெருவுல ஒன்னா வாழ்றோம், ஒரே குழாயில போய் தண்ணி பிடிக்கிறோம், ஒரே கடையில மளிகை சாமான் வாங்கி சமைச்சு சாப்பிடுறோம். எங்க எதிர் வீட்டுல இஸ்லாமியர் இருந்தா நான் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்க செஞ்சா நமக்கு கொடுக்குறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறங்க தமிழ்நாடு. இன்னைக்கு மற்ற மாநிலங்கள்லாம் வந்து நம்ம நாட்டை பார்த்து எப்படி இவ்வளவு சகோதரத்துவமா இருக்கிறாங்கன்னு யோசிக்கின்ற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கின்றது. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூ டெல்லியில ஓடிட்டு இருக்கு சார். ஓடுது. ஏன்னா வந்து மற்ற மாநிலங்கள்லாம் நம்மளை உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. எப்படிங்க 3 மதமும் ஒன்னா இருக்கிறாங்க, 3 மதமும் சகோதரத்துவமா இருக்கிறாங்கன்ட்டு அவங்க எல்லாம் பொறாமை எண்ணத்துல ஒரு சில அரசியல் தலைவர் அந்த பக்கத்துல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவங்களே இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்கயா. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத கலவரத்தை உருவாக்கிடுச்சு பாரு அப்படின்னு பேசுறாங்க தமிழ்நாடு, இந்தியா முழுக்க. இந்த நிலையில நம்மளுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. மதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இல்ல டேஷ் அரசியலான்னு சொல்லி மெட்ரோ, எய்ம்ஸ் எல்லாம் டேக் பண்ணிருக்காங்க. இதுல உங்களுக்கு கருத்து? 4 வருஷமா முதலமைச்சரா நீதான் இருக்க. 4 வருஷமா முதலமைச்சர்னா எங்க அண்ணன் எடப்பாடியா இருந்தாரா இல்ல வேற யாருன்னா இருக்கிறாங்களா? தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாரு பாவம். 4 வருஷமா நீதான் சிஎம். டெல்லிக்கு போ, பிரதமரை சந்திச்சு மதுரைக்கு எய்ம்ஸ் வேணும், மெட்ரோ வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வா. உன்னை வேணான்னு யாருன்னா கையை பிடிச்சி அவர் சொல்ற இரும்பு கரத்தை கொண்டு அடக்குனாங்களா அவரை? நீதாயா முதலமைச்சர், நீதான் போகணும் டெல்லிக்கு. இதே உன் மகனுக்கு ஒரு பிரச்சனை, உன் மருமகனுக்கு ஒரு பிரச்சனை, 30,000 கோடி ஊழல் வெளியே வந்த உடனே நீ போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிற. எல்லாத்துக்கும் போக தெரியுதுல்ல டெல்லிக்கு. உன் அமைச்சருக்கு பிரச்சனை டெல்லிக்கு ஓடுறல, செந்தில் பாலாஜி பிரச்சனை டெல்லிக்கு போய் சந்திக்க தெரியுதுல்ல. மக்கள் பிரச்சனைக்கு போயா,
மத்திய அரசு வந்து நிராகரிச்சிருக்கு, தொடர்ந்து வஞ்சிக்கிறது மத்திய அரசு. அவர் அப்படிதாங்க சொல்லுவாரு, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிற்கு, நாங்கள் வெளிநாடு சென்றுன்னு சொல்றாரு. எங்கன்னா எடப்பாடியார் நீங்க வெள்ளரிக்கை விடுங்கன்னு கேட்கிறார். அதுல என்னங்க தப்பு இருக்கு? கேட்கிற வெள்ளரிக்கை விடு, நீ இத்தனை கோடி தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் கொண்டு வந்தல விடு. வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுறான் ஒரு அமைச்சர். ஏங்க மக்களுக்கு கொண்டு வந்ததுல எடுத்து சொல்றதுல என்னங்க இருக்கு? ஏன்னா அப்போ அந்த வெள்ளை பேப்பர் மாதிரி தான் அவங்க ஆட்சியே வெள்ளையா இருக்கு, ஒண்ணுமே கிடையாது அந்த ஆட்சியில, காலியா இருக்கு மொத்தம். 4 ஆண்டு காலம் ஒரு ரோடு சரியில்லைங்க திருப்பரங்குன்றத்துல, ஒரு ரோடு சரியில்லை மதுரையில. மதுரை மாவட்டத்துல எங்க பார்த்தாலும் ரோடு பள்ளம் குழியுமா இருக்குது, தண்ணி வந்தா மழையில தேங்குது, அப்படி இருக்கிறது மதுரை. இவர் தானங்க, நீங்க தானே அமைச்சர், உங்ககிட்ட தானங்க தமிழ்நாடு, இதுவே உங்ககிட்ட தானே இருக்கு ஆட்சி, நீங்க தானே செய்றீங்க. ஏங்க உங்களால பண்ண முடியல? தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நீங்க தான் வச்சிருக்கீங்க. இன்னைக்கு மதுரை முழுக்க ரோடெல்லாம் பள்ளம் குழியுமா இருக்குது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் சில ஏரியாவில் இல்லை, குடிநீர் பிரச்சனை இருக்குது பல ஏரியாவில். அதெல்லாமே உங்களால பண்ண முடியல. ஒருத்தன் எழுந்திருக்கவே வக்கில்லையா, 9 பொண்டாட்டி கேக்குதான்ட்டு அந்த காலத்துல வடிவேலு காமெடி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இவர் கேட்கறதெல்லாம். முதல்ல உன்னாலேயே அங்க ஒண்ணும் பண்ண முடியல. நீ என்ன போய் உங்க அமைச்சர் 2 அமைச்சர் இருக்காங்க, உங்களே ஒண்ணும் அங்க கிளிக்கலையா மதுரையில. இவர் போயிட்டாரு எய்ம்ஸ் வேணும், மெட்ரோ வேணும். ஏங்க மெட்ரோ தமிழ்நாட்டிலே வந்துருச்சு. இந்த தமிழ்நாட்டுல நடைபெற்ற மெட்ரோவே உங்களால ஒழுங்கா பணியை முடிச்சு ஆரம்பிச்சு வைக்க துப்பி இல்லையாங்க உங்களால? நீங்க பூந்தமல்லியில இருந்து போரூர் முழுக்க மெட்ரோ எல்லாம் கட்டிட்டு ட்ரெயின் விட்டு ரெடியா இருக்கிறான், ஓபன் பண்ண முடியல. ஓபன் பண்ணா விழுது மெட்ரோ உடஞ்சி. அந்த அளவுக்கு அவ்வளவு மோசமா நீங்களே இருக்கும் பொழுது நீங்க டெல்லிக்கு போயிட்டாரு, இங்க வரல அங்க வரலன்னு சொல்றதுக்கு. சார் மறுபடியும் மழை நிவாரணத்துக்காக 5000 கோடி கேட்டிருக்காங்க மத்திய அரசு கிட்ட. 4000 கோடியே என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு இதே ஸ்டாலின் 2022 பேசினாரு, சென்னையில் எவ்வளவு மழை பெய்தாலும் ஒரு துளி தண்ணீர் தேங்காது. 2023 பேசினாரு, பல சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் சென்னையில் ஒரு துளி மழை பெய்யாது. 2024 பெஞ்சாரு, எங்க மழை பெஞ்சாலும் சென்னையில தண்ணியே இருக்கா, சிங்கப்பூர் மாதிரி இருக்கும்னாரு. அதாவது சார் மறுபடியும் மேயர் சொன்னாங்க ஓடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சிங்கப்பூர் மெரினா பீச், இது சென்னையே வந்து மெரினா பீச், மழை பெஞ்சா மழை ஃபுல்லா ஓடிக்கிட்டே இருக்கு. சென்னை சென்னை பேர் மாத்தம், சென்னையுடைய பேரை மாத்தி சிங்கப்பூர்னு வைக்கணும் ஸ்டாலின் ஆட்சி, ஒரு வேண்டுகோள். சென்னை சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க சென்னையில் தானே வசிக்கிறீங்க, சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சுல்ல. போன மழைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தான் பெஞ்சிச்சு மழை. எங்க ஆட்சி காலத்துல பெஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு மழை இல்லை, ஒரு 3 நாள் மழை. சென்னை சிங்கப்பூர் மாதிரி ஆயிடுச்சுல்ல. காரி துப்புறாங்க, மழை எங்க பார்த்தாலும் மழை, எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்குது, எங்க பார்த்தாலும் ஒரு வேலைக்கு சரியா போக முடியல. அது ரோடா இல்ல ஏதாவது ஒரு பள்ளமா என்னன்னே தெரியல. பைக்ல போறவங்களுக்கு சிரமமா இருக்கு, இது அளவுக்கு தண்ணி தேங்குது. வடபழனில எல்லாம் என் நண்பர் இருக்காரு, எனக்கு போன் அடிச்சு சொல்றாரு, பிரதர் இன்னைக்கு ஒர்க்குக்கு போயிட்டீங்களான்னு கேட்டா சொல்றாரு, நீங்க வேற ஏன் ப்ரோ, நேத்து 1 மணி நேரம் மழைக்கே வடபழனில வீடுக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, வேலைக்கும் போக முடியல, ஒன்னும் போக முடியலன்ற அந்த அளவுக்கு இன்னைக்கு நடக்குது. 2 நாள் மழைக்கு சென்னை தாங்கல. 4000 கோடி ஆல்ரெடி ஆட்டையை போட்டாச்சு அம்மா பிரியா. இன்னைக்கு திரும்ப 5000 கோடி கேட்பாங்க. இன்னொரு 1 ஆண்டு தானே இருக்கு, அதுக்கு அடுத்து இவங்க எல்லாம் தெருக்கோடிக்கு போக போறாங்க. அதனால மொத்த கோடியும் அடிச்சிடுறாங்க. 3 மாசம் இருக்கு சார். அதான் 3 மாசத்துல தெருக்கோடிக்கு போயிடுவாங்க எல்லாரும். சரி சார், தேர்தல் நெருங்கியாச்சு, இன்னும் 120 நாட்கள் விரல் விட்டு எண்ணலாம். அதிமுகவின் அடுத்த மூவ் என்ன சார்? அடுத்த மூவ் மே 1ஆம் தேதி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவார். ஒரே மூவ், டைரக்ட் மூவ். எடப்பாடியார் முதலமைச்சர் கண்டிப்பா பாரத பிரதமரே வர வச்சு நாங்க இன்னைக்கு இது கொண்டாடலாம்னு இருக்கோம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. நீங்க அதிமுக தொண்டர் சார், அப்படிதான் சொல்லுவீங்க. மக்கள் கருத்து கேட்க மக்கள் எல்லாம் தெளிவா இருக்காங்க. வந்து அடுத்த முதல்வர் புசி ஆனந்த் பேசுறாரு, இல்ல மறுபடியும் ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் மக்கள் தெளிவா இருக்காங்க. அடுத்த மூவ் நீங்க கேட்டது அதிமுக அடுத்த மூவ் எடப்பாடியார் முதலமைச்சர். அடுத்த மூவ் தான் எங்க மூவ், அதுதான் எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறது தான். நாங்க மட்டும் 8 கோடி தமிழக மக்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சார் இன்னைக்கு வரைக்கும் சிறந்த எதிர்க்கட்சினா திமுகன்னு மக்களே சொல்லுவாங்க. அதிமுக ஏதோ ஒரு இடத்துல தவற விடுறாங்கன்னு மக்கள் சொல்றாங்க சார். கோவை பலாத்காரமாக இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருக்கட்டும், இப்ப தொடர்ந்து இபிஎஸ் அவர்களே நேற்று ஒரு ட்வீட் பண்ணிருந்தாங்க, எல்லா இடத்துலயும் கொலை நடக்குது, நாகர்கோவில் முதல் கொண்டு எல்லா இடத்துலயும் கொலை. ஏன் சார் இதை மக்களிடையே இன்னும் கொண்டு ஸ்ட்ராங்கா நாங்க ஸ்ட்ராங்கா தாங்க செய்யறோம். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நாங்க என்ன பண்ணல சொல்லுங்க, யார் அந்த சார் அப்படின்னு இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு செஞ்சோமா இல்லையா? இன்னும் அந்த தீர்ப்பு எதுவுமே வரலையே சார். ஏங்க தீர்ப்பு இவங்க அந்த அளவுக்கு இவங்க கட்டமைச்சுக்கிறாங்க. யார் அந்த சார்னு இந்தியாவே எதிர்பார்க்கின்ற அளவுக்கு சட்டசபையில போய் பேசுறோம், எல்லாத்துலயுமே பண்றோம், போராட்டம் நடத்தணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், சாலை மறியல் செஞ்சோம், பல அமைச்சர்கள் கைதானாங்க, எங்க அம்மா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே பண்ணோம். இன்னைக்கு நீங்க சாதாரணமா மீடியாக்கள் வந்து சாதாரணமா போட்டுறாங்க, அதிமுக பலவீனம் ஆயிடுச்சு, அதிமுக எதிர்க்கட்சியா குரல் கொடுக்கல. ஏங்க நான் கேட்குறேன், நம்ம இருக்கிறது அண்ணா நகர் பகுதியில் பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்றா முந்தின நாளான்னு தெரியல, இதே அண்ணா நகரில் ஒரு ஸ்கேன் சென்டர், ஆர்த்தி ஸ்கேன் சென்டர்னு ஒரு ஸ்கேன் சென்டரில் ஒரு கர்ப்பமாக இருக்கின்ற ஒரு பெண் வந்து ஸ்கேன் செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. அங்கே பணிபுரிகின்ற ஒரு நபர் அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்கான். அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஊடகங்கள். நீங்கள் பல பேருக்கு தெரியலங்க, ஒரு ஸ்கேன் சென்டரில் நாளைக்கு இதை பார்க்கின்ற மக்கள் என்ன செய்வாங்க, அவங்க ஒரு கர்ப்பமாகவே ஆனால் கூட ஐயோ ஸ்கேன் சென்டருக்கு போவேனா, போய் அங்கே ஏதாவது பாலியல் சீண்டல் ஏற்பட்டுருமான்ற ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது.
நடக்குதுங்க. அதை பத்தி எல்லாம் ஊடகங்கள் பேச மாட்டான். அதிமுக பலவீனமாயிடுச்சு, அதிமுக எதிர்கட்சியா செயல்படல, அதிமுக அடுத்த ஆளுங்கட்சியா வருமா, இபிஎஸ் ஓபிஎஸ் 2 எல்லாம் உடஞ்சி போச்சு. இது பேசுறதாங்க ஊடகத்தினுடைய வேலை. நீங்க மக்கள் பிரச்சனையை பேசுங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க. எதுக்குங்க 4வது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துடைய 4வது தூணாக எதுக்குங்க மீடியாக்களை பாக்குறாங்க? அதை பத்தியே பேச மாட்டாங்க. நீங்க சிறந்த எதிர்கட்சியாக அண்ணன் எடப்பாடியார் செயல்படுறாரு, அதனால தானங்க அவர் பேசுறதை துண்டிக்கிறாங்க சட்டமன்றத்துல. நீங்க சொல்ற மாதிரி எதிர்கட்சி கிடையாதுங்க அதிமுக. எதிர்கட்சி தலைவரா அண்ணன் எடப்பாடியார் செயல்படல, அப்புறம் ஏங்க நீங்க பயப்படுறீங்க? அவர் பேசுறது ஏங்க துண்டிக்கிறீங்க? அவர் கேள்வி கேட்கறது ஏங்க மக்கள் கிட்ட காட்ட மாட்டீங்க? மதவாத சக்திகளின் அடிமையாக இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள் சொல்றாங்க. அவர் எந்த சக்திக்கும் அடிமையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எடப்பாடியார் அவருடைய எண்ணத்திலே சரியாக இருக்கிறார். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையிலே சரியாக இருக்கிறார். புரட்சி தலைவி அம்மாவினுடைய கொள்கையிலே சரியாக இருக்கிறார். அதிமுகவை வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொள்கிறார். அவர் பின்னாலே 2.5 கோடி தொண்டர்கள் அணிவகுத்து செல்கிறோம். எப்பொழுது வெற்றி விழாவை 2026 கொண்டாடலாம் எங்க எடப்பாடியாரே சொல்லிட்டார். கோபிச்செட்டிப்பாளையத்துல நமக்கு வெற்றி விழான்ட்டு அதான் தயாரா இருக்கிறோம். கோட்டையில போய் கொடியேற்ற போகிறோம். அதெல்லாம் நீங்க பொறுத்திருந்து தான் பார்க்க போறீங்க. மக்கள் சந்தோஷ வெள்ளத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கும் பேசுறாங்க, ஜனவரி மாசம் எப்பொழுது வரும், பொங்கலுக்கு எடப்பாடியார் கொடுத்த 2500 தாங்க ஞாபகம் வருது. மக்கள் இன்னைக்கும் பேசுறாங்க. அவனுக்கு ₹1 கூட கொடுக்காது போது 5000 கொடுத்தாங்க சார். பொங்கலுக்கு கொடுத்தாங்களா? பொங்கல் ஏங்க பசிக்கும் போது தாங்க சாப்பாடு கொடுக்கணும். வந்து கடல்ல இருக்கும் போது என்ன சார் பண்ண முடியும்? பசிக்கும் பொழுது தாங்க சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தன் பசியில இருக்கும் பொழுதுதான் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமே யோசிப்பான். பசியில இருக்கும் பொழுது சாப்பாடு கொடு, நல்லா சாப்பிட்டுட்டு அவனே ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பிரியாணி 65 பிரெட் அல்வா சாப்பிட்டு வந்து பிரியாணி அப்படின்னு சொல்லி துரைமுருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். இது எலெக்ஷனுக்கு கோசம் கொடுக்குறாங்க. இப்ப லேப்டாப் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, கொடுக்குறேன் ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க 50 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தோம். அரசியல் எதிர்பார்த்த அம்மா கொடுத்தாங்க, எடப்பாடியார் அதை பார்த்தா கொடுத்தாரு. மாணவர்கள் விஞ்ஞான முறையிலே வளர வேண்டும், அவங்க வந்து ஐடி துறையிலே வளர வேண்டும். அடித்தட்டுலையும் குப்பத்திலையும் காலனிகளையும் வசிக்கின்ற மாணவர்கள், அடித்தட்டு மக்கள், அவங்க பசங்களும் ஐடியில போய் உட்கார்ந்து வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அதனால தானே நாங்க மடிக்கணினி கொடுத்தோம். கேவலம் நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுது, இப்ப மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறேன். இப்படியாங்க அதிமுக அரசியல் செஞ்சுச்சு. மக்களை பத்தி யோசிச்சோம், நாங்க அடுத்த தலைமுறையை பத்தி யோசிச்சோம். இன்னைக்கு ஒருத்தன் வேலைக்கு போனானா அவனுடைய குடும்பம் நல்லா இருக்கும், அவனுடைய வரலாறு அவன் குடும்ப வரலாறு எல்லாமே பேசுவாங்க. அதை பத்தி யோசிச்சோம். அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யலையே. எலெக்ஷன் வரப்போகுதுன்னு செய்யறாங்க. எலெக்ஷன் வரும்னு பொங்கலுக்கு பணம் கொடுக்குறான். 4 ஆண்டு காலம் ஒண்ணும் கிடையாது, நாமத்தை போட்டான் பட்டையா. இப்ப கொடுக்கறதுலாமாங்க ஒரு இது. அதிமுக அப்படி கிடையாது. மக்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. எடப்பாடியார் வந்தாதான் பொங்கல் பணமோ, எடப்பாடியார் வந்தாதான் அம்மா உணவகமோ, எடப்பாடியார் வந்தாதான் மாணவர்களுக்கு மடிக்கணினி தெளிவா இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பேசுறாங்க மக்கள். இடி மறுபடியும் ஒரு புயலை கிளப்பி இருக்காங்க. நேரு அவர்கள் மீது ஊழல் வழக்கு. இடி பல புயலை கிளப்பி நிறைய சாட்சிகள் இருக்கு. ஆனா காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட மாட்டேங்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையே கிடையாது, ஸ்டாலினுடைய ஏவல் துறை. ஸ்டாலின் சொல்றதுதான் கேட்பாங்க. ஏங்க இதே ஒரு மீடியாக்கள்ல உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறாரு, ஒருத்தர் ஏதாவது இந்த அரசனுடைய அலட்சியத்தை வெளிக்கொண்டு வர்றாருன்னா அவர் மேல கேஸ் போடுற ஒரு ஊடகத்தை அச்சுறுத்துற அன்பு சகோதரர் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவலங்களை வெளிக்கொண்டு வராரு. அவர் மேல நீ எஃப்ஐஆர் போட்டு அவருடைய வீட்டை இது பண்ற எல்லாம் பண்ற ரைட் ஓகே. அப்புறம் ஏங்க நீங்க தவறு பண்றவர்களை இது பண்ண மாட்டீங்க காவல்துறை அதிகாரி? ஒரு கிளிப்பிங் கூட வந்திருக்கோம் சார். யார்கிட்டயே சொல்லுவாரு, உங்களால விளக்கு கூட ஏத்த துப்பு இல்ல அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரியே சொல்லுவார். ஏங்க நான் சொல்றேன், காவல்துறையே கிடையாதுங்க இவங்க, ஸ்டாலினுடைய ஏவல் துறை. திமுக என்ன சொல்றா அந்த அஜெண்டாக்கு வேலை செய்யறவங்க இவங்க. நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், ஒட்டுமொத்த நான் சொல்றது கேளுங்க, நான் ஒரு கம்பெனி நடத்துறேன், என்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்க, நான் சொல்றது எம்டி சொல்றது தானே கேட்பாங்க. அந்த மாதிரி இவர் எம்டி காவல்துறையில வந்து அரசுக்கு வேலை செய்யல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்யறாங்க. காவல்துறை ஸ்டாலினுடைய ஏவல் துறையா மாறி போச்சு. இன்னைக்கு இடி வந்து சொல்லி இருக்கு, நீங்க பொறுப்பு டிஜிபி கிட்ட இன்னைக்கு சொல்லிருக்காங்க. அவர் என்னங்க பண்ணணும், எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. ஆல்ரெடி 888 கோடி ஊழல் வந்துச்சு இவருது. மத்திய அரசா இருக்கிறது பிஜேபி தானே சார், இதற்கு அவங்களும் ஏதாவது பண்ணலாமே. ஏங்க அவங்க ஏங்க பண்ண போறாங்க, கையில ஆதாரத்தோட தானங்க சொல்றாங்க. நீங்க இல்லனா நீங்க தான் பல வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் வச்சிருக்கீங்களே, 23ஆம் புலிகேசி அண்ணன் RS பாரதி இருக்காருல்ல, போய் நீங்க நீதிமன்றத்துல நாடுங்க. நாளைக்கு நீதிமன்றம் இதேதான் சொல்ல போகுது, இவன் தப்பு பண்ணவன் தான். செந்தில் பாலாஜி அங்க 1 வருஷம் உள்ள இருந்தாரு, நீதிமன்றத்துல போய் முட்டி மோதுறது, எங்க அண்ணன் 23ஆம் புலிகேசி போய் கூட்டு போறது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி போன மாதிரி அடுத்து KN நேரு ரெடியா இருக்காங்க. KN நேரு, அதுக்கு அடுத்து 4000 கோடி மணல் ஊழல் துரைமுருகன் எல்லாம் ரெடியா இருக்காங்க. அடுத்து பொங்கல்ல ஒரு 500 கோடி ஊழல் பொங்கல் பரிசு தொகுப்புல கொடுத்ததுல எங்க அக்கா மேயர் பிரியா பான்ஸ் பவுடர் அவங்க ஒரு நெக்ஸ்ட் ரெடியா இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் எல்லாமே ரெடி, இடி ரெடி பண்ணி வச்சிருச்சு. அடுத்து ஸ்டாலின் கண்டிப்பா அவங்க
பையன் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின் சொல்ற மாதிரி கண்டிப்பா அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா ஆட்சி அதிகாரம் வந்து இதுல நடக்காது, நம்ம செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் நடக்காது, புழல் சிறை தான். மொத்த அமைச்சரவை பூரா ஜெயில இருப்பான். இவர் தான் வார்டன் எல்லாருக்கும். ஸ்டாலின் சாட்சியுமே இல்லாம எப்படி சார்? ஏங்க சாட்சியே தாங்க இன்னைக்கு இடி சொல்லி இருக்கு. இடி என்னங்க சொல்லி இருக்கு? 888 கோடி சொல்லி இருக்காங்க. அதுக்கே எஃப்ஐஆர் போடல. அதன் பிறகு இவர் கக்கூஸ் கட்டினதுல இருந்து எல்லாம் கட்டினதுல இருந்து நகர்ப்புற வளர்ச்சி துறையில 1020 கோடி சம்திங் இன்னைக்கு சொல்லி இருக்காங்க. அதுக்கு ஏங்க நீங்க எஃப்ஐஆர் போடாம இருக்கீங்க? 7.5% இருந்து 10% கமிஷன் வாங்கியிருக்கான்னு தெளிவா சொல்றாங்க. தெளிவு இல்லாம எப்படிங்க ஒரு இடி சொல்லுவாங்க? அத வழக்கே நீ பதிய வைக்க மாட்டீங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தானே இருக்காங்க எல்லாரும் மேலயும். இதுவுமே எலெக்ஷன் வர டாஸ்மாக் ஊழல் செந்தில் பாலாஜி மேல 1000 கோடி, மணல் கொள்ளை 4000 கோடி துறைமுகம் மேல. இது திமுக மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஏங்க இவங்களுக்கு ஏங்க இப்ப காழ்ப்புணர்ச்சி வரப்போகுது? தப்பு நீ பண்ணிருக்க. எப்பயுமே பாருங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இவங்க எல்லாம் தண்ணியில இருக்கிற வரைக்கும் தான். நீ ஒரே ஒன்று சொல்ற, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் எல்லாம் தண்ணியில இருக்கிற வரைக்கும் தான் நீ முதல்ல, தண்ணியில இருக்கிற வரைக்கும் தான் நீ மீன். அடுத்து அதிமுக ஆட்சி வந்துரும், உன்னை தண்ணியில இருந்து வெளியே போட்டோன்னே நீ கருவாடா மாறிடுவ. அடுத்து சிறை தான். எங்க எடப்பாடியார் ஆட்சிக்கு வந்தோடனே இவனுங்களை மொத்த தவறு செய்கின்றவர்களையும் சிறைக்கு அனுப்பத்தான் எங்களுடைய வேலை. அடுத்து திமுகவுடைய அமைச்சர்லாம் சிறையில் தான் சந்திக்க போறோம். நீங்களே கேட்பீங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சிறைக்கு போயிட்டாங்களே. தப்பு பண்ணிருக்கான், தப்பு பண்ணாம ஈடி சொல்லாதுங்க. சொன்னதுனால தானே செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆனாரு. இவ்வளவு நாள் ஒரு ஆண்டு காலத்து கிட்டத்தட்ட இருந்தார் உள்ளே. பாவம். அவருக்கோசம் தான் மெனுவே மாத்தினாங்க தெரியுங்களா? ஜெயில மெனுலாம் மாத்தினாங்க பாத்தீங்களா? ஸ்டாலின் ஆட்சியில பொங்கல் வடை மதிய உணவுல ஒண்ணு முட்டை சேர்த்தது இதெல்லாம் செந்தில் பாலாஜி கோசம் தான். அடுத்து நம்ம அமைச்சரவை எல்லாம் அங்க போவோம், பாவம் எல்லாம் சத்தா சாப்பிடணும்னு சேர்த்தாங்க. அந்த மாதிரி மொத்த பேருமே தவறு பண்ணிருக்கிறான். தவறு செய்தவர்கள் எல்லாம் கண்டிப்பாக சட்டத்தின் முன் நிறுத்துவார்கள். எங்க ஒன்னா நீ ஓடலாம், ஒளியலாம், பிக் பாஸ் மாதிரி. ஆனா சட்டத்தின் முன் நீங்கள் எல்லாம் நிறுத்தப்படுவீர்கள். தண்டனை கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இந்த ஆட்சியில் கிடைக்கவில்லை என்றாலும், காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆர் பதியவில்லை என்றாலும், அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சரான பிறகு உறுதியாக இவர்களை எல்லாம் சிறைக்கு அனுப்புவோம், தவறு செய்கின்றவர்களை சிறைக்கு அனுப்புவோம் என்று. சார், இறுதியா ஒரு கேள்வி. நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க, பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சது, மறுபடி மேற்கு வங்கமும் தமிழ்நாடும் ரெடியா இருங்க, என்டிஏ ஆட்சி வரப்போகுது அப்படின்னு சொல்லிருக்காரு. இதில் உங்கள் கருத்து என்ன சார்? அமித்ஷாஜி சொல்றது கிடையாது, 8 கோடி தமிழக மக்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆல்ரெடி சொல்றாங்க இவிஎம் மாத்துறாங்க, எஸ்ஐஆர்ல ஓட்ட பறிக்கிறாங்க, அப்படிதான். அதெல்லாம் கிடையாதுங்க. நாலாமே எஸ்ஐஆர்ல ஒர்க் பண்ணவங்க, எஸ்ஐஆர்ல போய் நேரடியா பார்த்தவங்க. எஸ்ஐஆர்ல என்ன பண்றாங்க? எஸ்ஐஆர்ல ஒருத்தர் டெத்தா, அவங்க டெத்துன்னு போட்டு ரிமூவ் பண்ணிடுறோம். ஒருத்தர் வந்து தொகுதி விட்டு தொகுதி மாறிடுறாங்களா? இப்போ ஒரு பேச்சுக்கு அண்ணா நகர் தொகுதியில இருக்காங்க, பக்கத்து வந்து வில்லிவாக்கம் தொகுதியில போயிட்டாங்க, வீடு இங்க காலி பண்ணிக்கிட்டு. அவங்க கிட்ட அங்க இருக்கவங்க போன் அடிச்சு கேட்கறாங்க, ஏங்க நீங்க திரும்ப இங்க வருவீங்களா, இங்க வந்து ஓட்டு போடுவீங்களா, இல்ல போட மாட்டீங்களா, உங்களை ரிமூவ் பண்ணிடலாமானா, இல்லைங்க நாங்க வரமாட்டோம், எங்களுக்கு அங்க ஓட்டு வேணா நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்னா, இவர் ரிமூவ்டு, இவர் வந்து வெளியே போயிட்டாங்க, வேற தொகுதிக்கு மாறிட்டாங்க, ஷிஃப்டட் அப்படின்னு போட்டுறோம். இதுதாங்க எஸ்ஐஆர் பண்ணி செத்தவங்களும் நிக்கிறோம், வெளியூருக்கு போனவங்களும் நிக்கிறோம். அவங்க வந்து ஓட்டு இங்க இருக்கும், ஆனா ஆளே 40 வருஷமா வந்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களை ஓட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? பட் சீமானவர்கள் போய் பார்க்கும்போது அங்க சீமானவர்கள் அதே மாதிரி 2 ஓட்டு, அதே மாதிரி 2 ஓட்டு இருக்கிறது, ஒரே பேர்ல 2 இருந்தா அவங்க ஓட்ட தூக்கிடுவாங்க, விஜய் அவர்களின் போட்டோ இருந்தா அதை தூக்கிடுவாங்க, கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபி அதை தூக்கிடுவாங்க. அதெல்லாம் சும்மா கதைங்க. அப்புறம் நான் ஒரே ஒண்ணு கேக்குறேன், பீகார்ல எலெக்ஷன் முடிஞ்சிச்சு இல்ல, எஸ்ஐஆர் பண்ணி முடிஞ்சிச்சா? இன்னைக்கு முடிஞ்சு இத்தனை 1000 ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னு எந்த மக்கள் வந்து ரோட்ல இறங்கி போராடி இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொல்ற மாதிரியே ஓட்டை திருடிட்டாங்க, இஸ்லாமியர் கிறிஸ்டின் ஓட்டெல்லாம் திருடிட்டாங்க, பீகார்ல வெற்றி பெற்றாங்க பிஜேபி. இன்னைக்கு எத்தனை 1000 மக்கள் போராடி இருக்காங்க, வந்து 40,000 ஓட்டு நீக்கி இருந்தாதான் 40,000 மக்களும் என் ஓட்டுரிமையே போயிடுச்சு அப்படின்னு ரோட்ல இறங்கி போராடினாங்களா? ஒரு சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு போராடி இருந்தா நீங்க சொல்றது உண்மை. ஆமாங்க, மக்களே வந்து கேட்கறாங்க என் ஓட்டை நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அப்படி ஒன்று நிகழ்வே நடக்கலன்னா அப்புறம் எப்படி நீங்க எஸ்ஐஆரே மொத்தமா குற்றம் சொல்லலாம்? எஸ்ஐஆர் சரியான முடிவு. இது போன்றவர்கள் இரட்டை வேடம் போடுகின்றவர்கள் 2 ஓட்டு வச்சுக்கிட்டு இந்த தொகுதியிலையும் ஏணி சின்னத்திலையும் ஒரு குத்து, தென்னைமர சின்னத்திலையும் ஒரு குத்துன்னு குத்துறான் பாருங்க. இந்த மாதிரி ஆட்கள் இவர்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் பண்ணி. அப்புறம் எதுக்கு சார் திமுகவாக இருக்கட்டும் டிவிகே இருக்கட்டும் பதறாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா பிஜேபி எது பண்ணாலும் இவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு, ஒரு நல்லது பண்ணிடக்கூடாது. ஏங்க நல்லது யார் பண்ணாலும் ஏத்துக்கணுங்க. அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, அதிமுக எந்த கட்சி நல்லது பண்ணாலும் ஏத்துக்கணும், நல்லதை வரவேற்கணும். இதே சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பல தீர்மானங்கள் கொண்டு வந்திருந்தாலும் அதிமுக ஒரு சில தீர்மானங்களுக்கு நாங்க ஆதரவா நின்று இருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லதுன்னா நீங்க ஆதரவு தெரிவிச்சுதான் ஆகணும். நல்ல விஷயங்க எஸ்ஐஆர். நான் களத்துல போய் பார்த்ததுனால சொல்றேன், கரெக்டான ஓட்டை நீக்கிறோம். நீ குளத்தூர்ல எத்தனை ஓட்டு மாற்றி பாத்தீங்களா? ஏன்னா இந்த போலி வாக்காளர்கள் இவனுங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துல தான். இந்த கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் பேர் போன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இவங்க இந்த கள்ள ஓட்டெல்லாம் போட்டு தான் ஜெயிச்சாங்க. வரலாறு எல்லாம் பேசு, இந்த வரலாறு எல்லாம் எங்க இதுவாயிட போகுது, நம்ம மாட்டிக்க போறோம்ன்றதால பயம் இவங்களுக்கு. எதனா ஒரு பேர்ல போய் குத்துறது ஓட்டு, அதுக்காக இவங்களுக்கு பயம் வந்துருச்சு, எங்க ஆட்சி போயிடுமோன்னு. மக்கள் பேசணுங்க. எங்க இந்த எஸ்ஐஆர்னால எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, இந்த
SIR வரதுனால எங்களுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, இது படிச்சா புரியல சார். அப்படின்னு சொன்னா பணியில பரவாயில்ல. இருந்த அரசு பணியாளர்கள் தற்கொலை பண்ணிருக்காங்களே சார், ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதெல்லாம் சும்மா கதைங்க. இதெல்லாம் இந்த அரசுல வேலை செய்யறவங்க இவங்க சொல்லி இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடத்தினா இது நின்றுடுமான்றதுக்கோசம் மக்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க. கூடவே போய் ஒரு அதிமுக ஒரு BL2 இருக்கிறாங்க, திமுக ஒரு BL2 இருக்காங்க, எல்லாம் படிச்சு இளைஞர்களை போட்டிருக்காங்க. இவங்க எல்லாம் போய் கூட நாங்க அதிமுக எல்லாம் நின்று கூட உதவுறோம் அவங்களுக்கு. இது எப்படிங்க நீங்க ஃபார்ம் ஃபில் பண்ணணும், எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும் எல்லாமே சொல்லி தரோம். அதனாலதாங்க இன்னைக்கு மக்கள் எந்த மக்களும் பேசலையே, ஐயோ இது கஷ்டமா இருக்கு, ஐயோ இதுவா இருக்கு, அதுவா இருக்குன்னு போய் நிக்கலையே. ஒரு ரேஷன் கடையில பருப்பு கொடுக்கலன்னா மக்கள் பேட்டி கொடுக்குறாங்கல்ல, அது போல இதுல யாரும் பண்ணலீங்களே. இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்குன்னு முதல்வர் அவர்கள் சொல்லி முதல்வர் சொல்லுவார், அவரே ஒரு இடியாப்பம் தான், அவங்க ஆட்சி இடியாப்பு சிக்கல்ல தான் இருக்கு. அதனால அவர் சொல்லுவார் பாவம், இடியாப்பு சிக்கல் எல்லா சிக்கலும் அவர் ஆட்சி இடியாப்போம்ன்ற மாதிரி சுத்திட்டு இருக்காரு பாவம். அவர் சொல்றதெல்லாம் வச்சு மக்கள் தாங்க சொல்லணும். மக்கள்லாம் தெளிவா இருக்கிறாங்க, நல்லா தாங்க இருக்கு SIRனு மக்களே சொல்றாங்க. நாங்கெல்லாம் வீடுதோறும் போகும்போது இது நல்ல விஷயங்க, பரவாயில்ல எடுத்துட்டு வந்து. எங்க அம்மா எல்லாம் டெத் ஆகி 8 வருஷம் ஆகுது, 8 வருஷமா உங்களுக்கு இன்னமும் வந்துட்டே இருக்கு ஓட்டர் ஐடியில அப்படின்றாங்க. அதை நீக்கிறது நல்ல விஷயம் தான் மக்களே சொல்றாங்க. அதனால SIRனால நல்லதுதான் நடக்க போகுது. அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் நீங்க என்ன சொல்லுவீங்க, SIR வந்ததால்தான் அதிமுக ஆட்சி வந்துச்சு, பிஜேபி உள்ள வந்துச்சு, வெளியே வந்துருச்சுன்னுவீங்க. இதெல்லாம் கிடையாது. தவறு செய்கின்றவர்கள் போன்ற போலி வாக்காளர்களை நீக்கிறதுக்காக SIR வந்திருக்கு. அப்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா போலி வாக்காளர்களை வைத்துதான் இவங்க எல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறாங்கன்றது வெளியே வந்துடும். பார்க்கலாம் சார் மக்கள் என்ன தீர்ப்பு எழுதி. மக்கள் என்ன தீர்ப்பு, எடப்பாடியார் தீர்ப்பு தான் மக்கள் தீர்ப்பு. மக்களே எடப்பாடியாரே மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆவாரு. முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் நானே வந்து உங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பேன். கண்டிப்பா ரெடியா இருங்க. எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக போறாரு. 8 கோடி மக்களும் தெளிவா இருக்கிறாங்க, சந்தோஷத்துல இருக்காங்க, மகிழ்ச்சியில இருக்காங்க, ஆனந்தத்துல இருக்காங்க. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளவு நேரம் பதிலமைத்தமைக்கு நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.